லோகேஷ் கனகராஜ் முதன்முறையாக ரஜினியோட கைகோர்த்திருக்கும் திரைப்படம் கூலி. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறாரு. லியோ படத்தை தொடர்ந்து லோகேஷ் இயக்குற இந்த படத்துக்காக அவருக்கு 60 கோடி ரூபாய் சம்பளம் வழங்குறதாக பிரபல பத்திரிகையாளர் தெரிவிச்சிருந்தாரு. கூலி படத்தோட டைட்டில் டீசர் சமீபத்துல வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க இருக்கு. ஆமா, வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரஜினி உடனடியாக ஜூன் மாதத்துல கூலி படத்தோட படப்பிடிப்புல இணைய இருக்காரு. சமீபத்திய தகவலின்படி கூலி படத்துல பெண் கதாபாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும்னு லோகேஷ் சமீபத்துல தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல இந்திய சினிமாவின் முக்கியமான நடிகர்களும் இணைந்துள்ளார்கள் என்றும் சொல்லப்படுது. ரஜினிகாந்த் நடிப்பில் 2005ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் சந்திரமுகி. இந்த படத்துல ஜோதிகாவோட கதாபாத்திரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். அதே போலதான் கூலி படத்திலையும் பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும்னு லோகேஷ் சொல்லியுள்ளது கவனம் பெற்றிருக்கு. இன்னொரு ஸ்பெஷலாக விஜயகாந்த் மகனுக்கும் முக்கிய ரோல் கொடுக்கப்பட போறதாக சொல்லப்படுது. இந்த படத்துல ரோல் இல்லைனாலும் அடுத்த படத்துல ரஜினியோட சண்முக பாண்டியன் நடிக்கலாம்னு சொல்லப்படுது. விஜயகாந்த் மேல மிகுந்த மரியாதை கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரது மறைவுக்கு பிறகு கேப்டன் குடும்பத்தினருக்கு திரைத்துறையில் உதவி செய்ய வேண்டும் என ரஜினிகாந்த் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுது.